நம்ம எல்லாரும் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்த பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வகையில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான நாகரிகங்களையும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விஷயம் இருக்குன்றது உண்மைதான். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம ஊர்லேயும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான விலங்கு வாழ்ந்திருக்கு அப்படின்றது உண்மைதான். நம்ம எல்லாருமே அன்றாடம் கோவில் சிற்பங்கள்லையும் கோவில் சிலையிலையும் கோயிலில் எல்லா இடத்துலையும் இந்த ஒரு சிற்பத்தையும் சிலையவும் பார்த்துருப்போம். ஆனால் இதை பற்றின வரலாறு என்னன்றது நம்மள பாதி பேருக்கு தெரியாது. அவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லா கோயில்கள்லையும் வரையறையின்றி செதுக்கப்பட்ட சிலை தான் யாழி. உண்மையிலேயே இந்த யாழி வாழ்ந்ததா அல்லது இது ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்ட விலங்கு தானா அப்படின்றது யாருக்குமே தெரியாது. பொதுவாகவே கோயிலில் 3 விதமான யாழி சிலைகளை நம்ம பார்த்துருப்போம். சிம்ம யாழி, யானை முகத்து யாழி, மகர யாழி அப்படின்னு 3 விதமான யாழிகள் இருந்திருக்கு. எல்லா விலங்குகளையும் பார்த்தா புலியை பார்த்து பயப்படாத எந்த ஒரு விலங்குமே இல்லை. ஆனால் அந்த புலியே பார்த்து பயப்படுற அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விலங்கு தான் இந்த யாழி. காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் மான் எப்படி ஒரு விருப்பமான உணவோ அதே மாதிரி இந்த யாளிகளோட விருப்பமான உணவு எதுன்னு பார்த்தோம்னா யானை. நம்ம எப்படி பவர்ஃபுல்லான அனிமல் சிங்கம், யானை, முதலை இது 3ஐயும் சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த 3ஐயும் சேர்த்து அவ்வளோ பலமான மிருகம் தான் யாழி அப்படின்றும் சொல்கிறாங்க. எல்லா கோயில்லையுமே யாழி சிலைக்கு கீழே ஒரு யானை சிலை இருக்கும். அது யாழி சிலையை காட்டிலும் யானை சிலை ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இதை வச்சு பார்க்கையில் ஆகக்கூடி தமிழ்நாட்டில் யாழி சிலை கோயில் கோபுரத்திலிருந்து கோவில் தூண்களில் எல்லா இடத்துலையுமே சிற்பமா நம்ம தமிழர்கள் செதுக்கி வச்சிருக்காங்க. ஒரு சில தமிழ் ஆய்வாளர்கள் இந்த யாழின்ற மிருகம் கற்பனை இல்ல உண்மை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது உண்மையோ பொய்யோ, கற்பனையோ உண்மையோ அதெல்லாம் விட நம்ம தமிழர்களோட கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் அந்த காலத்துல எவ்வளோ நுட்பமா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமா இருந்திருக்குன்றதான் பார்க்கணும். நீங்க எல்லாம் யாழி கொடுத்த கருத்து என்னன்றதை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.